எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐசிடி லேர்னத்தான்ல கூகுள் ஃபார் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிற கூகுள் கம்பெனி ப்ரொவைட் பண்ணிருக்கக்கூடிய கோர்சஸை எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ கூகுள் வந்து 2 கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஜெமினி ட்ராக் ஏஐஎம்எல் அண்ட் ஃபயர்பேஸ் ட்ராக் அப்படிங்கிற 2 கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நிறைய என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கு கூகுள் கோர்ஸ் எப்படி முடிக்கணும், அதோட சர்டிபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதை பத்தி நிறைய கேட்டிருந்தீங்க. அதை இந்த வீடியோல கம்ப்ளீட்டா நான் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இதுல 2 கோர்சஸ் முடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோர்சஸ் முடிக்கிறதுக்கு நமக்கு சர்டன் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கூகுள் டெவலப்பர் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வேணும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த லிங்க் அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு ஓப்பன் ஆகும். இந்த இன்னொரு டேப்ல இந்த டெவலப்பர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லும். அந்த டெவலப்பர் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி இப்ப எனக்கு வந்து மெயில் லாகின் எல்லாமே நான் இருக்குதுங்கனால எனக்கு டைரக்டா உள்ள போயிடும். சப்போஸ் உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண சொல்லும். ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட் இதுல சொல்லியிருக்கிற மாதிரி நீங்க அக்கௌண்ட்டை மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டைரக்டா இப்ப நான் எல்லாமே ப்ரொஃபைல ஆல்ரெடி நான் கிவன். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடி ஐசிடி லேர்னத்தான்ல என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணியிருந்தீங்களோ அந்த மெயில் ஐடியை யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட் கைட்ல சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு சில டீடைல்ஸ் கேட்டிருக்கும். இந்த இடத்துல ஐஎம் ஸ்டூடெண்ட் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துக்கணும். 1 மினிட். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் கைட்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த டெவலப்பர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது இதெல்லாம் கேட்கும். ஸோ இதுல ஐஎம் ஸ்டூடெண்ட் இந்த இடத்துல அட்டுங்கிறதுல ஸ்டூடெண்ட் கொடுத்துக்கோங்க நீங்க. ஸோ இதுல உங்களுக்கு கேட்கக்கூடிய டீடைல்ஸ்ல கரெக்டா ப்ராப்பரான டீடைல் உங்களுக்கு எது கரெக்டா இருக்குமோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு செட்டிங்ஸ் வந்துடும். இந்த டேஷ்போர்ட்ல உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபைல் லிங்கை ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக்கா மாத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொஃபைல் லிங்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பிரைவேட்டா இருக்கும். ஸோ அதை எப்படி மாத்தணும் அப்படின்னா இந்த இடத்துல செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கு பாத்தீங்களா, இந்த செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதுல இந்த இடத்துல இப்ப எனக்கு வந்து இங்க பப்ளிக்னு இருக்கும். ஸோ பட் உங்களுக்கு வந்து இது பிரைவேட்டா இருக்கும். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் செட்டிங்ஸ்குள்ள போய் நீங்க அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க ப்ரொஃபைல வந்து பிரைவேட்ல இருந்து பப்ளிக் அப்படின்னு மாத்திடணும். ஸோ இதை மாத்தினீங்கன்னா தான் இந்த லிங்கை வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இல்ல இதை கொடுத்துட்டு இந்த பிரைவேட்டை பப்ளிக்னு மாத்திட்டு அகைன் மை ப்ரொஃபைல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்ப மேல ஒரு லிங்க் இருக்கும். ஆக்சுவலா மேல ஒரு யூஆர்எல் இருக்கா, இந்த யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணி நீங்க இதை ஒரு நோட் பேட்ல போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நோட் பேட்ல போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ப்ரொஃபைல் யூஆர்எல் இஸ் மஸ்ட். இதை வச்சுதான் நீங்க இந்த கூகுள் கோர்ஸ்ல நான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கோர்சஸை நீங்க முடிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ உங்க ப்ரொஃபைல் லிங்கை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் கிரியேஷன் ஃபார் ட்ராக் அப்படின்னு இருக்கும். அந்த 2 கோர்சஸை மானிட்டர் பண்றதுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா கிளவுட் ஸ்கில் பூஸ்ட் அப்படிங்கறதுல ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளவுட் ஸ்கில் லிங்க் இப்ப நீங்க இங்க ஒரு ப்ரொஃபைல் லிங்க் கிரியேட் பண்ணீங்க பாத்தீங்களா, அதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்களா, அதே மெயில் ஐடி சைன் அப்ல இருந்துச்சுன்னா அதே மெயில் ஐடிக்கு ஓப்பன் ஆயிடும். எனக்கு இப்போ ஆல்ரெடி நான் எல்லாமே சைன் அப் பண்ணிட்டேன். சப்போஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணும்போது சைன் அப் கேட்கும். அப்ப சைன் இன் வித் உங்களுடைய இந்த கூகுள் அக்கௌண்ட் உங்களுடைய ப்ராப்பரான ஐசிடி லேர்னத்தானுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிருக்க அந்த அக்கௌண்ட்டை வச்சு இங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் வந்து அந்த கிளவுட் ஸ்கில் டேஷ்போர்ட். ஸோ இதுலதான் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா இப்ப இதுல அக்கௌண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க இந்த ப்ரொஃபைலுமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பப்ளிக்ல தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ப்ரொஃபைல் லிங்கையுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய அந்த நேமுக்கு கீழே இருக்கிற அதுல பார்த்து நீங்க அதை மாத்திக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப ஃபர்ஸ்ட் ட்ராக் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் கோர்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு பார்க்கலாம். ஸோ அதுல 4 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த ஒவ்வொரு யூனிட்லயும் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இட் ரீடைரக்ட்ஸ் டு த பர்டிகுலர் கண்டென்ட். அந்த பர்டிகுலர் யூனிட் கண்டென்ட்டுக்கு அது ரீலோட் ஆகும். ஸோ இங்க வெயிட் a minute, it takes some time. ஸோ இப்போ இந்த கோர்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா முடிச்சுட்டேன். ஸோ அதனால எனக்கு இங்க வந்து எல்லாமே கம்ப்ளீட்டடுங்கிற மாதிரி காமிக்கும். உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க இடத்துல 0% காமிச்சிருக்கும். இந்த இடத்துல இப்ப இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து எனக்கு வந்து பேட்ச் ஏர்ன்ட் அப்படின்னு வந்திருக்கா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 0% இருக்கும். ஸோ அது எப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட் இப்ப வீடியோ அண்ட் தென் இந்த கண்டென்ட் எல்லாமே நீங்க வியூ பண்ணணும். இதுல ஆர்டிகல் ரீட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஆர்டிகல் ரீட் பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனல் பார்ட் வந்து நம்ம கண்டிப்பா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபைனலா ஒரு குவிஸ் எடுக்கணும், டேக் த குவிஸ். அதாவது இது ஒவ்வொரு யூனிட்லயுமே குவிசஸ் இருக்கும். ஸோ இந்த குவிசஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு சப்மிட் ஆன்சர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேட்ச் வந்து ஏர்ன் ஆயிரும்.
ஓகேவா? சோ அப்ப இது மாதிரி தான் நம்ம இந்த கோர்சஸை கம்ப்ளீட் பண்ணணும். இப்ப இந்த ஒரு யூனிட் நீங்க முடிச்சிட்டீங்க, இந்த பேட்ச் ஏர்ன் ஆயிருச்சு அப்படின்னா, இப்ப இங்க உங்களோட அந்த ப்ரொஃபைல் நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண பாத்தீங்களா டெவலப்பர்ஸ் அக்கௌண்ட், அந்த டெவலப்பர் அக்கௌண்ட்ஸ்ல மை ப்ரொஃபைல்ல போய் பாத்தீங்க அப்படின்னா கீழே இங்க பேட்சஸ் காமிக்கும். நீங்க என்னென்ன பேட்சஸ் ஏர்ன் பண்றீங்களோ அது எல்லாத்தையுமே இங்க காமிக்கும். சோ ஃபார் நான் வந்து இந்த பர்டிகுலர் ஐசிடி லேர்னத்தான் கோர்ஸ் படி இந்த 4 பேட்சஸ் தான் ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல இருக்கும், 4 யூனிட். சோ ஒவ்வொரு யூனிட்டை முடிக்க முடிக்க உங்களுக்கு ஒரு பேட்ச் வந்து ஏர்ன் ஆயிரும். ஓகேவா? சோ இப்ப இந்த இதுல அதே மாதிரி அடுத்து இந்த 2வது யூனிட் போறீங்கன்னா இந்த 2வது லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா அதோட கண்டென்ட் வரும். 3வது யூனிட்டுக்கு இந்த 3வது கண்டென்ட், 4வது யூனிட்டுக்கு. சோ இப்ப இது 4ஐயும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு கோர்ஸ் முடிஞ்சிருச்சு. சோ இப்ப இந்த ஒரு கோர்ஸ் முடிச்சிருச்சுன்னா நான் சர்டிபிகேட் எங்க டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூகுள் ஃபார் டெவலப்பர்ஸுக்கு சர்டிபிகேட் அவங்க ப்ரொவைட் பண்ணல. இந்த கோர்ஸுக்கு அவங்க என்னன்னா எல்லாமே பேட்சஸா தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ அப்ப அந்த பேட்சஸை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உங்க ப்ரொஃபைல்ல போயிட்டு இப்ப இந்த 4 தான் என்னோட பேட்ச். சோ நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, இந்த பேட்சை இது மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இதுல ஓபன் இமேஜ் இன் நியூ டேப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பேட்சோட இமேஜ் மட்டும் தனியா நமக்கு வந்து ஒரு பேஜ்ல ஓபன் ஆகும். சோ இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா சேவ் பண்ணி, சாரி இதை சேவ் பண்ண வேண்டாம். இதை என்ன பண்ணுங்கன்னா உங்க சிஸ்டம்ல ஸ்னைப்பிங் டூல் இருக்கும், அந்த டூலை யூஸ் பண்ணி இந்த பேட்சை கிராப் பண்ணி ஒரு இமேஜா சேவ் பண்ணிக்கோங்க. உங்க லோக்கல் சிஸ்டம்ல ஒரு இமேஜா இதை சேவ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் சேவ் பண்ணிருக்கேன். சோ இப்ப இதை ஒரு இமேஜா என்ன பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப சேவ் பண்ண உடனே என்ன பண்ணணும்னா ஒரு 4 பேட்ச் இருக்கும். இந்த 4 பேட்சையும் சேர்த்து ஒரு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஐ லவ் பிடிஎஃப் அப்படிங்கிறதுல போயிட்டு ஜேபிஜி டு பிடிஎஃப் கொடுத்து இதுல ஜேபிஜி இமேஜஸ் அந்த 4 ஜேபிஜி இமேஜஸை செலக்ட் பண்ணி அதை மொத்தமா ஒரு சிங்கிள் பிடிஎஃப் மாத்திருங்க. மாத்திட்டு உங்களுடைய அந்த ஐசிடி சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு லாகின் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த லாகின்குள்ள வரும்போது இந்த கூகுள் ஃபார் டெவலப்பர்ஸ் ஏஎம்எல் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கோம். இப்ப பாருங்க நான் இங்க சர்டிபிகேட் அப்லோடட் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கோம். அண்ட் தென் இங்க இந்த சூஸ்ல கொடுத்து அந்த சிங்கிள் பிடிஎஃப் மாத்தினதை இதுல அப்லோட் பண்ணிருங்க. இந்த ப்ரொஃபைல் லிங்க் இஸ் வெரி வெரி மஸ்ட். இந்த ப்ரொஃபைல் லிங்க் எங்கன்னா ஃபர்ஸ்டே நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னோம், ஒரு ப்ரொஃபைல் லிங்க் பப்ளிக்கா பிரைவேட்டா இருக்கிற பப்ளிக்கா மாத்திட்டு அதை இங்க காப்பி பண்ணி இந்த ப்ரொஃபைல் லிங்க்ல பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுங்க, சர்டிபிகேட் அப்லோட் ஆயிடும். இந்த ப்ரொஃபைல் லிங்க் இஸ் வெரி வெரி மஸ்ட் ஃபார் கூகுள் கோர்சஸ் அண்ட் மைக்ரோசாஃப்ட் கோர்சஸ். ஏன்னா இந்த ப்ரொஃபைல் லிங்கை வச்சுதான் உங்க பேட்சஸ் வியூ பண்ணி பார்ப்பாங்க. இந்த பேட்சஸ் எல்லாம் நீங்க முடிச்சிருக்கீங்களான்னு வியூ பண்ணி பார்ப்பாங்க. அதை வச்சுதான் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. சோ அதனால இதை மட்டும் கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி இப்ப இதை ஃபர்ஸ்ட் செட்டை முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து அதே மாதிரி ட்ராக் 2 பாருங்க. ட்ராக் 2லயும் இதே ப்ரொசீஜர் தான். இதுல ஒரு 6 யூனிட்ஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. இந்த 6 யூனிட்ஸை தனித்தனியா நீங்க கம்ப்ளீட் பண்ணி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கம்ப்ளீட் பண்ண ஒரு பேட்ச் கிரியேட் ஆகும். அந்த எல்லா பேட்சையும் இமேஜஸ் ஜெனரேட் பண்ணி அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் ஒரே சிங்கிள் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் இதுல போய் நீங்க அப்லோட் பண்ணுங்க. இவ்வளவுதான். இதுதான் வந்து கூகுள் கோர்சஸை கம்ப்ளீட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். தேங்க்யூ.